நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் டாலுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டு கம்பெனி ப்ரைவேட் ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெரிய பெரிய ஆளுங்க சிஎம், பிஎம், ஜனாதிபதி, நம்ம அப்துல் கலாம் ஐயா ப்ரைவேட் ஜெட்டு, இந்த மாதிரி கூட. ஆக்சுவலாக அப்துல் கலாம் ஐயா போன ப்ரைவேட் ஜெட்டு எதுனா ப்ரைவேட் ஜெட் இல்லை, அப்துல் கலாம் ஐயா போன கவர்மெண்ட் ஜெட்டு. சரிங்களா? போன இடத்துல ஒரு ஆண்டி வீடு ஏதோ ப்ராப்ளம் ஆகி இறக்கி ரிப்பேர் பார்த்த இடம். ஆக்சுவலி ப்ரைவேட் ஜெட்டு, நயன்தாரா ஜெட்டுங்க, நிறைய ப்ரைவேட் ஜெட்டுங்க, கவர்மெண்டோட இந்தியன் ஆர்மியோட ஜெட்டுங்க, ஃப்ளைட்டுங்க, இதெல்லாம் ரிப்பேர் பார்க்குற இடம். போனால் நடுவில் கோளாறு ஆயிடுச்சுன்னா உடனே இறக்குற இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒசூருங்க. அதில் ப்ரைவேட்டாக இருக்க டால், டிஏஎல்எல்ன்ட்டு, டிஏஏஎல்னு, சரிங்களா? டிஏஎல்எல் டால்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஏர்போர்ட் இருக்கு. அவங்க ரிப்பேர் பார்க்குற இடம், அதாவது எப்படின்னா கார் கேரேஜ் மாதிரி ப்ரைவேட்டுங்க. சரிங்களா? அதை ஏர்போர்ட்டுக்கு ரெடி பண்ணாங்க. எதுனா ஒசூரில். ஆனால் 59 கிலோமீட்டர் தான் இருக்கு தூரம் பெங்களூருக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிராகரிச்சிட்டாங்க அந்த ஆப்ஷனை, அந்த டாலோட ஆப்ஷனை அந்த இடத்துல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அமையனில் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டால்ல இருந்து ஒசூர் ஏர்போர்ட் ப்ரைவேட் ஏர்போர்ட்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூளகிரி ஏரியால 2300 ஏக்கர் கையகப்படுத்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது கையகப்படுத்தினதுக்கு அப்புறம் டெவலப் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூளகிரியில இப்போ நெக்ஸ்ட் ஏர்போர்ட் வரப்போகுது, பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அது கையகப்படுத்தி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் முழு வீச்சில் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஏர்போர்ட்டுக்கும் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் டாலுக்கும், அதாவது ஒசூரில் இருக்க டால் பிரைவேட் ஏர்போர்ட்டுக்கும் ரன்வே ஏர்போர்ட் கூட இல்லைங்க, ரன்வேக்கும் அதை வந்து ஏர்போர்ட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த ரன்வேக்கும் பெங்களூர் இருக்க ஏர்போர்ட்டுக்கும் 59 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 60 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு ஏர்போர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏறுறது இறங்குறது ஏதாவது கோலா ஆயிடுச்சுன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கு ஏறுறது இறங்குற ஃப்ளைட்டுங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த காலத்துல இருந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு 60 கிலோமீட்டர் மேலே இருக்கணும். இது 59 கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஏவியேஷன், அதாவது ஏர்போர்ட்டோட அத்தாரிட்டி ஏவியேஷன் பர்மிஷன் கொடுக்கல. இது ரொம்ப கம்மியா இருக்கு டிஸ்டன்ஸ்ன்னு. இப்போ அதனால 15 கிலோமீட்டர் தள்ளி சூளகிரியில ஒரு இடம் பார்த்துருக்காங்க. 2300 ஏக்கர் கையகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் முழுவீச்சில் நடந்ததுக்கு அது ஆக்சுவலி இடம் செலக்ட் பண்றதுல இருக்காங்க. 2300 ஏக்கர் ஒரே இடத்துல இருக்கணும், அங்கங்க ஒரே ஏக்கர்ல 2300 ஏக்கர் ஒரே இடத்துல ஏர்போர்ட் ரன்வே மட்டும் இல்லை. அதனால இப்ப கையகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கையகப்படுத்துறாங்க, இடம் பார்த்துட்டு இருக்காங்க, கையகப்படுத்த அப்படின்னு இருக்காங்க. அதை போட்டோ அப்லோட் பண்ண எங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சினா கேரண்டி மேக்சிமம் 99% அமைய சான்ஸ் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு அடுத்த சிட்டியா இருக்க, சிட்டி தான், கிராமம் கூட இல்லைங்க, ஊரு கூட இல்லைங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒசூருக்கு பக்கத்துல இருக்க, ஒசூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சூளகிரி ஒரு ஊர்ல 2300 ஏக்கர் கையகப்படுத்த சொல்லியிருக்காங்க. அது வச்சு நான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. பெங்களூருக்கு ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, பெங்களூருக்கு ஆளுங்களே இப்ப சூளகிரிக்கு யூஸ் பண்ணுவாங்க வந்துச்சுன்னா. ஏன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் ஏர்போர்ட் சிட்டில இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க இருந்து ஆக்சுவலி ஒரு மீன் பார்த்துருப்பீங்க, ஏர்போர்ட்ல டிராப் பண்ண போனவர் திருப்பி பெங்களூருக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. அங்கேருந்து போன வெளிநாட்டு போன போய் சேர்ந்தார், டிராப் பண்ணவர் போய் சேரல வீட்டுக்கு. அந்த ஃபிளைட்ல ஏர்போர்ட்ல டிராப் பண்ணவர் எந்த ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துறாரு. இன்னும் இவருக்கு டிராப் பண்ணவர் இன்னும் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த அளவுக்கு டிராபிக் இருக்குங்க பெங்களூர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கும் திருப்பி போய் டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரதுக்கும் சிட்டில இருந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகுது. அதனால இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் 2.5 ஹவர்ஸ்ல இந்த சூளகிரிக்கு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா பக்கா ரெடி ஆயிடுவாங்க. 2 மணி நேரத்துல ரீச் ஆயிடலாம். 2.5 ஹவர்ஸ் இப்போ ஃபிளைஓவர் ரெடி பண்றதுக்கான 2.5 ஹவர்ஸ் இல்ல 1.5 மணி நேரத்துல ரீச் ஆயிடலாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஆயிடுச்சு ஒசூருக்கு, மெயின் சென்ட்ரல் சிட்டில இருந்து பெங்களூர்ல இருந்து. ஆனா இப்போ 2 ஹவர்ஸ் ஆகுதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒசூர்ல ஜிஆர்டி மேம்பாலம் ரெடி பண்ணிருக்காங்க. அது ரெடி பண்ணிட்டாங்கன்னா திருப்பி 1 ஹவர் தேவைப்படுச்சுன்னா சூளகிரிக்கு ஒரு 1/2 ஹவர், மேக்சிமம் 1.5 ஹவர்ல ரீச் ஆகலாங்க. இப்போ இருக்க ஏர்போர்ட் பெங்களூர் ஏர்போர்ட் சிட்டில இருந்து ஏர்போர்ட்டுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுங்க.
இதை பார்த்தீங்கன்னா இது மேக்சிமம் எல்லாருமே யூஸ் பண்றது, பெங்களூர்ல யூஸ் பண்றவங்க கூட சூளகிரியில் அமைஞ்சுன்னா அது யூஸ் பண்ணுவாங்க. வரவேற்கத்தக்கதுங்க, வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நான் அந்த போட்டோ அப்லோட் பண்ணுற பாருங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.